எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்ட்ரெச் நீங்கள் பத்துமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கார் நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கேருந்து அந்த சரவணா ஸ்டோர்ஸோட ஸ்ட்ரெச் ஓகே போரூர் ரோட். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை வந்து இந்த கார் 100 அடிக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கார் நீங்கள் பயங்கரமாக அண்டர் ரைட் பண்ணுறீங்க. ஸோ 3, 2, 1 அண்ட் மை காட் 105 அகேன். நான் வந்து ஆக்டேவியாவோட வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் வந்து ஆக்டேவியாவோட ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு கார் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இந்த கார் தான். ஆக்டேவியா பார்த்தீங்கன்னா வந்து 0 to 100 7 செகண்ட்ஸில் அடிச்சுது. இந்த கார் 0 to 100 5.5 to 6 செகண்ட்ஸில் அடிக்கும். பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு 3 லிட்டர் டர்போ சார்ஜ் V6 இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. ஆடி S5 ஸ்போர்ட் பேக். ஸோ இந்த காரோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு செம்ம ஸ்போர்ட்டியரான ஷார்ப்பரான லுக் தான் இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லணும். மீனாக லோவாக எவ்வளோ கிரவுண்டடாக அது உட்காந்துருக்குன்னு பாருங்கள் ரோட்டில். நானே இந்த காரோட பயங்கர ஹைட்டாக தெரியுறேன். ஏன்னா இந்த காரோட ஹைட் வெறும் 1.3 மீட்டர்ஸ் தான். இந்த லென்த் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த லென்த் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. பானட் ஓப்பன் பண்ணி அந்த இன்ஜினை பார்க்கலாம், இன்டீரியர் பார்க்கலாம், டிரைவ் பார்க்கலாம். ஸோ சினிமேட்டிக். ஆக்சுவலி இப்போ இந்த காரோட பூட் வந்து ஓப்பனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் கசின் சொன்னால் இப்படி இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால். ஸோ அவன் ஆசைக்காக இந்த ஃப்ரேமை ஒரு செகண்ட் அவங்ககிட்ட காமிச்சிட்டு நான் இந்த பூட்டை ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன் நமக்கு அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே இருந்து முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஹே மகாஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் உங்களை மட்டும் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சினா இன்றைக்கி உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய பானட்டை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கான இன்ஜினை பார்த்துறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நார்மலான இன்ஜின் இல்லை, ஒரு பயங்கர ஸ்பெஷலான ஒரு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்கனால ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. மேலே உங்களுக்கு மேசிவான சவுண்ட் ப்ரூஃபிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் இன்ஜின்லேருந்து அந்தளவுக்கு சவுண்ட் வரலனாலுமே உங்களுக்கு இங்கே ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங்கான ஒரு இன்சுலேஷன் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் டு த இன்ஜின். இதுதான் நம்மளுக்கான 3 லிட்டர் டர்போ சார்ஜ் V6 இன்ஜின். அதாவது 6 சிலிண்டர்ஸ் இருக்குது. 6மே பார்த்தீங்கன்னா V ஃபார்மேஷன் வச்சுருப்பாங்க. அதான் V6 அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பலாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம போக வேண்டாம். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற BHP அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் அப்படின்னா 3000 cc, அதாவது 2997 cc-க்கான பெட்ரோல் இன்ஜின். அது ப்ரொடியூஸ் பண்ணுற BHP பார்த்தீங்கன்னா 349 BHP அண்ட் 500 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணது. 0 to 100 பயங்கர இம்ப்ரெசிவான 5.7 செகண்ட்ஸில் 0 to 100 எடுத்துகிட்டு போகுது. ஆப்வியஸ்லி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் இவ்வளோ ஸ்லீக்கான டிசைனில் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் உங்களை 0 to 100க்கு அவ்வளோ சீக்கிரமாக தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கான ஒரு ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸை சொல்லிடுறேன். ஒரு மேசிவான ஓடிக்கான சிம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிக்னேச்சரான உங்களுக்கான 4 ரிங்ஸ் இந்த இடத்துல இருக்குது. S5க்கான பேட்சிங் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா ஜெல் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷில் ஃப்ரண்ட்டில் கிடைக்குது. ஸோ ரெட் வித் டாட் க்ரோம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட் எண்டுமே பயங்கர அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. இந்த LED ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஸ்லீக் அண்ட் ஷார்ப்பான லைன்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற அந்த ரீசனுக்காக பயங்கரமான ஒரு ஃப்ரண்ட் நோட் இதை ஆட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவேன். 2 LED ப்ரொஜெக்டார்ஸ் உங்களுக்கு உள்ளே கிடைக்குது. அண்ட் இந்த இப்போ எரிகிற இந்த இண்டிகேட்டர்ஸே உங்களுக்கு வந்து DRLஸாக மாறிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபங்க்ஷனிங் DRLs உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. கீழே உங்களுக்கு ஃபாக்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஃபாக் லேம்ப்ஸ்னு தனியாக எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு ஹெட் லேம்ப்ஸ்க்கான வாஷர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த V6 இன்ஜினுக்கு பயங்கரமாக ஏர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஏர் வெண்ட் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜினை நீங்கள் கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற பானட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் லாங்குவேஜ்க்கு பயங்கரமாக ஆட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவேன். வண்டி எல்லா இடத்துலேருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்லீக்கான ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இதோட சைட் ப்ரெசன்ஸ் போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் நம்மளுக்கான டயர் சொல்லிடுறேன். டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 245 40 18 இன்ச்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியரான கார்ஸ் நம்ம போக லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எல்லாமே ஜாஸ்தியாக கிடைக்கும். ஆனால் கம்ஃபர்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப ஒரு ரிஜிடான ஒரு ரைட் குவாலிட்டி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் போனாலுமே உங்களுக்கு அந்த
ரோடோட ஒரு ஃபீல் ஒரு பம்புமே நல்லாவே உங்களுக்கு உள்ள ஃபீல் ஆகும். ஸோ லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் உங்களுக்கு ட்ராக்ஷனில் கொடுத்துருந்தாலும் கம்ஃபர்ட்டில் அது பெரிய விஷயமாக தான் தெரியும். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு S5 அப்படின்னு இந்த காருக்கான பேட்சிங் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. காரோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4.7 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 1.3 மீட்டர்ஸ் ஆஃப் ஹைட். ஸோ செம்ம கிரவுண்டடாக தான் இந்த கார் இருக்குது, செம்ம ஷார்ட்டராக இருக்குது அண்ட் கீழேயுமே பயங்கர கிரவுண்டடாக இருக்குது. அண்ட் அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஸ்டெபிலிட்டியில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கார் கீழே கிரவுண்டடாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்க போது. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா என் கை வச்சாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்லாம் போய் ஏற்ற முடியாது, ரொம்ப கிறிஸ் கிராஸாக தான் நீங்கள் ஏற்றிட்டு பொறுமையாக தான் போயிட்டுருக்கணும். ரொம்ப வேகமாக ஏற்றினீங்கன்னா உங்கள் காரோட அண்டர் பெல்லி பயங்கரமாக அடிவாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான ORVMs கொடுத்துருக்காங்க. ORVMs பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் ஃபினிஷ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ORVMஸ்லேயே உங்களுக்கான இண்டிகேட்டர்ஸ் LEDயில் ஃபினிஷ் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் விண்டோஸ் இந்த இடத்துல கிடைக்குது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மிரர் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், மேலே எந்த ஃப்ரேம் எதுவுமே இல்லை. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்போர்ட்டியரான லுக்கு ஆட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த காரோடைய ஃபுல்லான நேம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு Audi S5 Sportback Quattro அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து குவாட்ரோனா என்னது அப்படின்னு பார்த்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு கார் கம்பெனி அவங்களுடைய ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமை ஒரு நேமில் சொல்லுவாங்க. ஸோ Audi பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆல் வீல் டிரைவை குவாட்ரோன்னு சொல்லுவாங்க. Mercedes Benz போனீங்கன்னா வந்து 4MATIC அப்படின்னு சொல்லுவாங்க. BMW போனீங்கன்னா X டிரைவ்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய கார் கம்பெனிஸ் வந்து சில பேர்லாம் வந்து ஆல் வீல் டிரைவ் அப்படின்னா வந்து 4 வீல் டிரைவ்னு அவங்களுக்கான நேம்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கார் ஆல் வீல் டிரைவ். ஸோ அது எங்கே உங்களுக்கு பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டயர்லையுமே ட்ராக்ஷன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற அந்த ரீசனுக்காக தான். நீங்கள் வந்து ஸ்போர்ட்டியரான கார்ஸ்க்கு போக உங்களுக்கு ஆல் வீல் தான் அதிகமாக பார்ப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவோ இல்லைனா ரியர் வீல் டிரைவோ உங்களுக்கு கொடுத்துருந்தாலுமே, அதாவது FWD or RWD உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் அந்த அளவுக்கு கிடைக்காது. 0 to 100 போகும்போது வீல் ஸ்பின் தான் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் BHP அண்ட் டார்க் உங்கள் டயருக்கு போகும்போது உங்களுக்கு வீல் ஸ்பின் தான் கொடுக்கும் தவிர வண்டி மூவ் ஆகாது. ஸோ ஆல் வீல் டிரைவ் இருக்குது அப்படின்ற அந்த ரீசனுக்காக உங்களுக்கு 0 to 100 அதாவது அந்த இனிஷியல் புல் அது பயங்கரமாக தெரியும் ஆல் வீல் டிரைவ் இருக்குது அப்படின்ற அந்த ரீசனுக்காக. ஸோ ஆல் வீல் டிரைவ் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. குவாட்ரோக்கான பேட்சிங்குமே வந்து உள்ள ஒரு பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, பின்னாடியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஒரு சைட் ப்ரெசன்ஸ். அண்ட் வந்து ஃப்ரேம்ஸை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலுமினியம் சில்வர் ஃபினிஷ் தான் உங்களுக்கு இந்த இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் வித் டாட் சில்வர் ஃபினிஷ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. மேலே உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு டேங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரோல் என்ஜின். ஸோ பெட்ரோல் டேங்க் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 58 liters அண்ட் மைலேஜில் தான் இந்த கார் ஒரு பெரிய நெகட்டிவ் சைடுக்கு வருது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு 3 liter டர்போ சார்ஜ் V8 இன்ஜின்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ்லாம் நீங்கள் அது அவ்வளோவா எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ சிட்டிக்குள்ளே நீங்கள் ஸ்போர்ட்டில் அப்படின்னா டைனாமிக்லலாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைனாமிக் அப்படின்ற ஒரு டிரைவிங் மோட் இருக்குது. ஸோ அதிலலாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி உங்களுக்கு வந்து 7-6 அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் அதுவுமே நீங்கள் ரொம்பலாம் த்ராட்டில்லாம் கொடுத்தீங்கன்னா 4 to 5 எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. கம்ஃபர்ட்டில் வச்சு நீங்கள் பொறுமையாக இல்லை ஈக்குவல் வச்சு நீங்கள் பொறுமையாக போனீங்கன்னா உங்களுக்கு மேபி 8 to 9 கிடைக்கும். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பொறுமையாக போனால் தான். ஸோ அண்ட் அந்த ரியர் ப்ரெசன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து கீயை உங்கள்கிட்ட காமிச்சிடறேன். உங்களுக்கு லாக் அண்ட் லாக்கான 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பனிங்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி S5 அப்படின்னு இந்த காருக்கான பேட்சிங் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இதோட பேக் ப்ரெசன்ஸ் போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட டெயில் லேம்ப்ஸ் டிசைன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கான ஸ்டோரேஜ் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பூட் ஓப்பனிங் ஒரு பட்டனில் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் ஓப்பன் ஆகிடும். ஸோ எவ்வளோ லாங்கான ஒரு பூட் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நியர்லி 460 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த இடத்துல கிடைக்குது. 460 to 465 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நைட் எதாவது எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணதுக்காக இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெட் ஒன்று இருக்குது தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல தனியான ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து பீரோல் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கான பூட் ஸ்பேஸ். அண்ட் மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணுன்னாலுமே இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய பூட் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். பூட் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பின்னாடி இருக்க கிளாஸ் வரைக்குமே ஒரே பூட்டாக தான் வருது. ஸோ இது நம்ம ப்ரீவியஸாக எங்கே பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டேவியாலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். சில கார்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களா, அது செடான் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேக் எண்ட் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இந்த கார்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ரியர் கிளாஸஸ் வரைக்குமே இது ஓப்பன் ஆகுது. அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பேக் டு த டிசைன் லாங்குவேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிங்கான Audiக்கான சிம்பிள் இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்காங்க. ரியர்க்கான கேமரா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அதுக்கான சென்சார்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் இல்லாமல் முன்னாடியுமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கார் பயங்கர லாங் அப்படின்றனால அண்ட் நீங்கள் ரொம்ப உள்ள கீழே உட்காருவீங்க. உங்களுக்கு ஸ்டெபிலிட்டிக்காக இந்த காரோட சிட்டிங் பொசிஷன் எப்படி இருக்கும்னா அது இன்டீரியரில் கன்ஃபார்ம் பார்க்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப கீழே உட்காந்துருப்பீங்க. ஸோ முன்னாடி எது இருக்குன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. உங்களுக்கான ஃப்ரண்ட் நீங்கள் டாலாக உட்கார கார்ஸ்
எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஓகே இந்த நம்ம கார் இவ்வளோ தூரம் தான் இருக்குது அப்படி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கும். அதெல்லாம் எதுவுமே இந்த காரில் கிடைக்காது. செமையான பிளைண்ட் ஸ்பாட்லாம் இந்த காரில் பயங்கரமாக இருக்குது. அதை நம்ம டிரைவ் போகும்போதும் சொல்கிறேன். ஸோ அந்த ரீசனுக்காக ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு சென்சார்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் உள்ள வரும். ஸோ வந்து நீங்கள் அதை இடிக்காமல் தவிர்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ்ட் வித் எல்இடிக்கான ஒரு டெய்ல் லேம்ப் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லீக்கான லைன்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான செக்மெண்ட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயிலுமே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஒரு S5க்கான பேட்சிங், ஆடிக்கான பேட்சிங் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் எதுவுமே கிடைக்கல, ரிஃப்ளெக்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபாக்ஸ் எதுவுமே கிடைக்கல. மேபி கொடுத்துருக்கலாம். அந்த கார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வருது, அது வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரியர் ஃபாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு காரில் ரிஃப்ளெக்டார்ஸ் என்னால் ஒத்துக்கவே முடியாது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஃபேக் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட் தான். இந்த இடத்துல ஒரு டுவெல் எக்ஸாஸ்ட் அண்ட் இந்த இடத்துல ஒரு டுவெல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கான ஃபுல் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்டீரியர் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குலாம் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு வீடியோ போடுவது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே தட்டி விடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக்கை நீங்கள் கொடுத்து விடுங்க. அண்ட் அடுத்து என்ன காரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றதும் கீழே கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு கேட்குது, எர்டிகா போடுங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்து ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் போடுங்கன்னு சொல்கிறீங்க, இனோவா ஃபேஸ் லிஃப்டட் போடுங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ பயங்கரமான லாக்டவுன் போயிட்டுருக்கனால நானே கண்டென்ட்டுக்கு பயங்கரமாக தேடி தீவிரமாக தான் பார்த்து போட்டுட்ருக்கேன்னு சொல்லணும். ஸோ இங்கேருந்து இதோட இன்டீரியருக்கு போய் பார்த்துடலாம். அப்படியே உள்ளே வந்து உட்காந்தேன்னா ஃபர்ஸ்ட்டே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, நான் எவ்வளோ உள்ளே இறங்கி வந்து உட்காரணும் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் நான் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். இந்த இடத்துல இருக்கும் போது தான் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்க அந்த சென்சார்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஸ்டாப்க்கு இந்த இடத்துல தனியாக ஒரு பட்டன் ஒன்று வச்சுருக்காங்க. அதை சுற்றி ஒரு ரெட் கலர் ஒரு ஃபினிஷுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான இதை ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை நான் ஆன் பண்ணேன்னா எவ்வளோ லவுடாக ஒரு செகண்ட் ஆன் ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் டிரைவிங் மோட், ஓகே நீங்கள் டிரைவிங் மோடு மாற்ற உங்களுக்கான எக்ஸாஸ்ட் நோட்டுமே மாறும். அண்ட் வந்து இதில் இன்னொரு விஷயமும் இதில் பண்ணுறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபேக்கான சவுண்ட்ஸ் வச்சு உள்ளே வந்து அதையுமே எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது உங்களுக்கு வெளியில் மட்டுமே சவுண்டு கேட்காம உங்களுக்கு உள்ளேயுமே அந்த ஸ்போர்ட்டியரான ஃபினிஷ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைனாமிக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வழியாக உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட்டோட சவுண்டை உள்ள ஆர்டிஃபிஷியலாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் இது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கார் ஃபாலோ பண்ணுற ஒரு கிம்மிக் தான் இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் கம்ஃபர்ட்டில் போட்டிங்கன்னா அந்த சவுண்ட் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு நான் போய்ட்றேன். நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு ஃபுல்லி ஃபினிஷ்ட் வித் டிஜிட்டல் டிஸ்பிளேல தான் கிடைக்குது. எதுவுமே உங்களுக்கு என்ன லோ கிடையாது. ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் மோட் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிரைவ் செலக்ட்னு இருக்குது. அண்ட் பக்கத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹால்ட்டில் போய் நிற்கிறீங்கன்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும்ல, அதுக்கான ஒரு பட்டன் இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி இருக்க ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணதுக்கான பட்டனுமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த பட்டன்ஸில் நீங்கள் இந்த டிரைவ் செலக்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையுமே காட்டும் அண்ட் இந்த ஸ்க்ரீன்லையுமே உங்களுக்கு காட்டும் நீங்கள் என்ன டிரைவிங் மோடில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கம்ஃபர்ட்டில் இருக்குது. ஸோ என்னென்ன டிரைவிங் மோடுன்னு பார்த்தீங்கன்னா மேலே எஃபிஷியன்சின்னு இருக்குது, அது பார்த்தீங்கன்னா மைலேஜ்க்காக. அண்ட் அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் சாஃப்ட்ராக ஆகி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரகடான ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் புல்லுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. உங்களுக்கு வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிலேயில் தான் வச்சுருப்பாங்க நீங்கள். ஆனால் அங்கே கம்ஃபர்ட்லேருந்து ஆட்டோ வந்தீங்கன்னா நார்மலான மிக்ஸ் உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் இருக்கும், கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் இருக்கும், ஸ்போர்ட்டியரும் கொஞ்சம் இருக்கும். அந்த மிக்ஸ்க்காக ஆட்டோ ஒன்று இருக்குது. அண்ட் அங்கேருந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டைனமிக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த காரை பயங்கர ரகடாக மாற்றுது, சஸ்பென்ஷனை ஹார்டராக மாற்றுது. உங்களுக்கு த்ராட்டிலுக்கான ரெஸ்பான்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் லைட்டாக அமைச்சாலே உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கான அந்த புல்லை அந்த டைனாமிக்கில் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதுவுமே இந்த இடத்துலையுமே நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த இடத்துலையுமே பார்த்துக்கலாம். அண்ட் அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு டிரைவிங் மோட் பிடிக்கும். இதில் நான் இவ்வளோ வைக்கலாம், இதில் அவ்வளோ வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதான் அந்த இண்டிவிஜுவல் அப்படின்ற அந்த மோட். ஸோ இதுதான் அந்த காரில் இருக்க டிரைவிங் மோட். எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 zone ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுனால எனக்கே வாய் கொளருது. ஸோ இந்த இடத்துல அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. பீரோவில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லெஃப்ட்டில் அது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குவாட்ரோ அப்படின்ற அதுக்கான மீனிங் எல்லாமே வெளியில் எக்ஸ்டீரியர் சொல்லிட்டேன். அது நீங்கள் பார்க்கலன்னா அந்த செகண்டுக்கு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து நான் சைட் ப்ரெசன்ஸ் சொல்லும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். அந்த இடத்துல அது வருது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபினிஷ். அண்ட் ஏசி வென்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லான ஃபினிஷ், ஒரு இந்த இடத்துலேருந்து அந்த எண்ட் வரைக்குமே உங்களுக்கு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பேக் டு த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டடான ஸ்டேரிங் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இந்த காரில் கிடைக்குது. ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் இந்த இடத்துல இருக்குது. அது வந்து பீரோவில் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஓனர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுது. ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே 2 குட்டியான நாப் இருக்குல்ல, இதுதான்
இதுதான் பேடல் ஷிஃப்டர்ஸ். இவ்வளோ லென்த்துக்காக இருக்கிறது வந்து இந்த காரோட ஓனர் போட்டது இந்த காருக்காக. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வியூன்ற இந்த பட்டன் நமக்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பிக் பண்ணுற கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், கால் பிக் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், நேவிகேட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் லேம்ப்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அண்ட் இன்க்ளூடிங் க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான பட்டுமே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல வருது. இது வந்து ஹிண்டே கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் லேம்ப்ஸ்க்கான லெவலர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இடம் ஒன்று இருக்கும்ல, அந்த இடத்துல இங்கே ஹெட் லேம்ப்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இந்த இடத்துல வருது. ஸோ ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் அப்படின்றனால உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வரும், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து வைப்பர்ஸ் அண்ட் வாஷர்ஸ் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச்க்கான ஸ்க்ரீன் ஒன்று இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. அது டச் கிடையாது. ஸோ இதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கிற இந்த கன்சோலில் உங்களுக்கு ஒரு ரவுண்டான நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு மோடியுமே நீங்கள் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட் ஃப்ரம் டிரைவிங் மோட்லேருந்து ஆடியோலேருந்து எது நீங்கள் பார்க்கணுமா இருந்தாலுமே நீங்கள் இதில் இருந்து நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு மேலே ரேடியோக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரேடியோ இருக்கட்டும், நேவிகேட்டாக இருக்கட்டும், மேப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனியான பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்பீட்கான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த இடத்துல கிடைக்குது. ஒன் ஆஃப் த குவிக்கஸ்ட் இந்த கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் நியூட்ரல் பார்க்கிங் டிரைவ் கொடுத்துருக்காங்க. டிரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் டைனாமிக்ஸ் மோட்ஸ் எல்லாமே வருது. அதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கிங்க்குமே உங்களுக்கு தனியான பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் கீ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வேணா க்ளோஸ் அப்பில் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. லாக் பூட் ஓப்பனிங்கான பட்டன் அண்ட் பின்னாடி உங்களுக்கு ஸ்போர்ட் அப்படின்ற அந்த வேரியண்ட்கான பேட்சிங் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ S5 அப்படின்ற அந்த S5 இல்லாமல் வெறும் S மட்டும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு Sக்கான பேட்சிங் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. குவாட்ரோக்கான பேட்சிங் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு 6 ஏர் பேக் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. பயங்கரமான சேஃப்டி உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நெகட்டிவ் சைடு உங்களுக்கு பயங்கரமான பிளைண்ட் ஸ்பாட். இந்த A பில்லரே ரொம்ப பெரிய ஒரு A பில்லர் இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் வருது. நீங்கள் ஒரு சடனாக ஒரு ரைட் எடுக்கிறீங்கன்னா இந்த A பில்லர் உங்களுக்கு பயங்கரமான ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இந்த இடத்துல கொடுக்க தான் போகுது. அது நம்ம டிரைவிங்கில் அதை பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டில். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஒன்று. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சன் கிளாஸ் ஹோல்டர் ஒன்று இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிகரெட் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது பாப் ஆகும்போது நீங்கள் எடுத்து உங்களுக்கான சிகரெட்டை நீங்கள் லைட் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட் சீட்ஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. செம்மையாக உங்களை வந்து ஒரு இடத்துக்குள்ளே ஃபிட் பண்ணி உட்கார வைக்குதுன்னு சொல்லணும். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கார்ஸுக்கு பக்கெட் சீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிகரெட் லைட்டர் இது வெளில வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கான சிகரெட்டை நீங்கள் பார்த்து வச்சிடலாம். ஸோ அதான் பேக் டு தட் அந்த பக்கெட் சீட் உங்களுக்கு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு சைட் சப்போர்ட் எல்லாமே இந்த சீட் கொடுக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்போர்ட்டியராக போய் பயங்கரமான ஒரு கார்னர்லாம் அடிக்கிறீங்கன்னா உங்களை இந்த சீட் ஒரே இடத்துல தான் உட்கார வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் அப்படியே உருண்டுட்டுலாம் இருக்க மாட்டீங்க. அதுக்கு சான்ஸே கிடையாது. பக்கெட் சீட் பயங்கரமான பர்பஸ்ஃபுல் இந்த காரில். ஸோ ஒரு பிளாக் அண்ட் சில்வர் ஃபினிஷ்க்கான ஒரு இன்டீரியர் தான் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த காரை கொஞ்சம் அதை டிம்மாக வச்சுருந்தாலுமே இன்னொரு விஷயம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெட் ட்ரிம்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். வெளியில் ரெட் கலர் கார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வந்து உள்ளேயுமே உங்களுக்கு ரெட் கலருக்கான ட்ரிம்ஸ் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங்கில் இருக்க ஸ்டிச்சஸ்லையுமே ஒரு ரெட் கலருக்கான இன்சர்ட் அப்படின்ற அந்த பேட்சிங் வச்சுருக்காங்க. ஆமாம் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது போக ஒரு ஒயிட் ஸ்டிச் பால் ஒரு ரெட் ஸ்டிச் சீட்ஸில் ஒரு ரெட்டுக்கான ஃபினிஷ் இந்த இடத்துல ஒரு குட்டியான ரெட் இன்சர்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா இன்னுமே அந்த ஸ்போர்ட்டினஸ் அதை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டாப்புக்கு சுற்றி மட்டும் ஒரு ரெட் கலருக்கான ஒரு ஃபினிஷ் இருக்குது. ஸோ அது மட்டும் தனியாக ஆடாக தெரியுது. ஸோ எல்லா இடமும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஈவனான ஃபினிஷ் இந்த காரோட இன்டீரியருக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்டோரேஜ் மட்டும் ஈவன் பெட்டராக இருந்திருக்கலாம், ஏன்னா இது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஸோ அண்ட் நான் நினைக்கிறேன் இது ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் போர்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிடுறேன். இருக்காடா வயர்லெஸ் சார்ஜிங் போர்டு? பின்னாடி போ ஃப்ரேமில் வரல. ஸோ இந்த ஃபோனை வயர்லெஸ் சார்ஜிங் போர்டு உங்களுக்கு இந்த காரில் கிடைக்கல. மேபி இது வந்து ஒரு 2019க்கான ஒரு S5. ஸோ இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய S5ல் உங்களுக்கு வந்து இது இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் போர்டும் சரி, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபினிஷும் சரி, கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே இருந்து நம்ம இதோடைய ரியருக்கு போயிட்டு நம்மளுக்கான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதோட ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். 0 to 100 ட்ரைவில் கன்ஃபார்ம் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ பெரிய ஒரு கார் எடுத்துகிட்டு 0 to 100 நம்ம டெஸ்ட் பண்ணாமல் இருப்போமா? ஒரு 295 இல்லை 349 bhp அண்ட் 500 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இவ்வளோ பவர்ஃபுல்லான V6 என்ஜின்கான ஒரு காரில் ட்ரைவ் இல்லாமல் நான் விடவே மாட்டேன். ஸோ ட்ரைவ் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ
பட்டுன்னு லைக் பண்ணி விடுங்க. ஸோ இங்கேருந்து இதோட பேக் ப்ரெசன்ஸ் போய் பார்த்துடலாம். அப்படியே இதோடைய பேக் சீட்டுக்கு நான் வந்துடுறேன். ஸோ அது வரதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் ஃப்ரண்ட் சீட்டில் மறந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்களா அந்த டைமில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டோர் சில்ஸில் உங்களுக்கு எஸ் அப்படின்ற அந்த பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து லாக் அண்ட் அன்லாக் ஆன ஸ்விட்சஸ் ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் எனக்கான லெக் ரூம் பார்த்தீங்கன்னா என் டிரைவிங் மோடில் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு லெக் ரூம் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கால் டக் பண்ணுற இடம் லைட்டாக இடிக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அண்டர் தே சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹெட் ரூம் 1.3 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரில் நீங்கள் இந்த அண்ட் ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் இந்த அளவுக்கான இருக்கக்கூடிய ஒரு ஹெட் ரூமே ஓகே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு மேசிவான ஒரு ஹம்ப் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 ஏசி வெண்ட் கிடைக்குது. நான் அது கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன்ஸுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்ஸ் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா -and +ன்ற ஒரு பட்டன் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 பேசஞ்சர் ட்ராவல் பண்ண முடியுமா தெரியல. நடு பேசஞ்சருக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சேன்னா 2 பேசஞ்சர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் இந்த இடத்துல. ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் ரிக்ளைண்டாக இருக்கலாம், கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக நான் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துருக்கேன். என்னோட அண்டர் தை பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இது லாங்கராக இருந்திருக்கணும், அப்படின்னா இது கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்கணும். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படின்ற அந்த ரீசனுக்காக எனக்கு இந்த இடத்துல கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் இதுவாகுது. ஆனால் இந்த கார் நீங்கள் கம்ஃபர்ட்டுக்காக மட்டும் வரல. கம்ஃபர்ட்டுமே மெயின் தான். ஏன்னா பே பண்ணுற ப்ரைஸ்க்கு கம்ஃபர்ட்டும் வேணும். ஆனால் கம்ஃபர்ட்காக மட்டும் நீங்கள் வரல. ஸோ அந்த ஸ்போர்ட்டுக்கான ஃபினிஷ்காக தான் நீங்கள் வரீங்க மெயினாக. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டிரைவர் பயங்கர வேகமாக ஓட்டுறாரு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். உங்களுக்கு சீட் பெல்ட் இந்த இடத்துல கிடைக்குது. உங்களுக்கு ஹோல்ட் பண்ணதுக்கான ஒரு இதுவுமே இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது, மல்டி கலர்ஸ். ஸோ வந்து ரெட் மட்டும் இல்லாமல் என்னென்ன கலர் வேணுமோ அதுலேயுமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த இடத்துலேருந்து எடுத்து வைத்திங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு தெரில, மேபி ஒரு பேப்பர் வேணால் இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். பாட்டில் ஹோல்டர்ஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 பாட்டில் ஹோல்டர் மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்குள்ள ஒரு பாட்டில் வைக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு குட்டியான பாட்டிலை இந்த இடத்துல கன்ஃபார்மாக இது ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு புது டச் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ ஆஃப் திஸ் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஆஃப் திஸ் Audi S5 ஸ்போர்ட் பேக் குவாட்ரோ. அண்ட் வந்து இதோட மெயினே இதோட டிரைவ் தான், இதுக்கான பவர் தான், இதோட 0 to 100 தான், இதோட பிரேக்கிங் தான், இதோட சஸ்பென்ஷன் தான். ஸோ அது எல்லாமே டிரைவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல தான் போகிறேன். அண்ட் அது போதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு வீடியோ போடுவேன். நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. அண்ட் என்னென்ன கார் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கார்ஸ் இல்லாமல் வேறு என்ன நான் போடலாம் அப்படின்ற உங்களுக்கான சஜஷன்ஸ் எதாவது இருந்தாலுமே நீங்கள் எனக்கு அது கொடுக்கலாம். ஸோ ட்ரைவ் ஓகே. ஸோ இப்போது டிரைவிங்கை நம்ம வந்து யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹசார்ட் லைட் ஆன் பண்ணியிருக்கேன். பின்னாடி டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சுன்னா 0 to 100 நம்ம பார்த்துடலாம். அண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துண்ணா கம்ஃபர்ட்டில் வச்சு நான் முதல்ல காமிச்சிடறேன். முதலே எடுத்தோடனே ஃபுல் ஸ்பீட் காமிச்சிட்டேன். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வண்டி கம்ஃபர்ட்டில் இருக்குது. 3, 2, 1 அண்ட் கம்ஃபர்ட்லேயே ஆக்சுவலி இதோட புல் பயங்கரமாக தான் இருக்க போகுது. ஸோ வேணாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம அந்த வாட்டி கரெக்டான 0 to 100 கொடுக்குறேன். 3, 2, 1 அண்ட் கோ. ஓ மை காட், ஓ மை காட், அப்பா வண்டி பயங்கரமாக புல் பண்ணுச்சு. நான் ஒரு செகண்ட் என் தலை இங்கேருந்து அப்படியே பின்னாடி போய் உட்கார வச்சுது அப்படி தான் சொன்னோம். ஸோ இப்போ புரியுது இதோட பக்கெட் சீட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பர்பஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த காரோட புல் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குன்றனால வந்து சப்போஸ் நீங்கள் சில டைம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நார்மலான தலை சுற்றுற பிரச்சனை வேறு ஏதாவது இருந்ததுன்னா இந்த கார் ஓட்டுறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இழுக்கிற ஸ்பீடில் அப்படியே உங்கள் தலையில் இருக்க மூளையே கலங்கிடுது அப்படின்னு தான் சொல்கிறேன். அண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் மோட்லேயுமே நீங்கள் நார்மலாக இப்போ ட்ரைவ் பண்ணும்போது உங்களை வந்து இந்த கார் ரெட் லைன் பண்ண விடாது, இல்லைன்னா 2000 RPM தாண்ட விடாது. ஆனால் எப்படி அந்த புல் கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இனிஷியலுக்காக அந்த ஃபுல் த்ராட்டில் நீங்கள் அமுக்கும் போது காருக்கு புரியுது நீங்கள் வந்து ஆக்சலரேஷன் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் பவரையும் 4 டயர்லையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கு தான் அந்த குவாட்ரோ அப்படின்ற அந்த இது வருது. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கார் 349 bhp அண்ட் 500 Nm இருக்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எப்படின்னா இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர் நம்ம வந்து 2 டயரில் கொடுத்தோன்னா எய்தர் ஃப்ரண்ட் வீல் ஆர் ரியர் வீலில் மட்டும் நம்ம கொடுத்தோன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்திருக்க மாட்டோம், இவ்வளோ கிரிப்பியாக இருந்திருக்காது, பயங்கரமாக வீல் ஸ்பென் பண்ணியிருப்போம். நார்மலான i20 வந்து நீங்கள் வந்து டக்குன்னு ஃபுல் கிளச் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகும். ஸோ இப்போ மறுபடியும் நான் இங்கேருந்து இன்னொரு பயங்கரமான த்ராட்டில் நான் கொடுக்க விரும்பலை.
லைட்டாக தான் கொடுக்குறேன். கம்ஃபர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது ஓ மை காட், அகேன் அந்த எக்ஸாஸ்ட்லேருந்து அந்த ப்ராப் அப்படின்ற அந்த சவுண்ட் ஒன்று கொடுத்துச்சு இந்த கார். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் டைனாமிக்ஸை நான் இங்கேருந்து ஆட்டோ டைனாமிக்கில் போட்டுக்கிறேன் கம்ஃபர்ட்லேருந்து. ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கார் 2000 RPM மேலே இப்போ ஏற ஆரம்பிக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்டுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஸோ அடுத்து நான் இப்போ எதுக்கு வரேன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷனுக்கு நான் வந்துடுறேன். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் அவ்வளோ ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இந்த ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது ரோட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா எஸ் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அண்ட் ஹைவேயில் உங்களுக்கு வந்து பம்பியான ஹைவேனா அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் டைனாமிக்கில் போட்டோன்னு இன்னொன்று நோட்டீஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்ட் பயங்கரமாக வெளில சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. ஸோ வந்து ஒரு டிரைவிங் மோட் பொறுத்து உங்களுடைய கார் வந்து லவுடுமே ஆகுது, அதுக்கப்புறம் சைலண்ட்டுமே ஆகிக்குது. நீங்கள் கம்ஃபர்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டுமே ஆகுது இந்த கார். ஸோ இப்போ அடுத்து நான் எதுக்கு வர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டிக்கு வந்துடுறேன். உங்களுக்கு அட்மோஸ்ட் சேஃப்டி இந்த காரில் கொடுக்குறாங்க. 6 ஏர்பேக் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஃபுல்லாகவே வந்து சென்சார்ஸ் வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது அதாவது நீங்கள் வண்டி ஒரு குட்டியான ஒரு கார்னரில் திருப்புறீங்க அப்படின்னா வந்து சிட்டி டிராஃபிக்கில் நூக் அண்ட் கார்னர் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலேருந்தும் பீப் வந்துகிட்டே இருக்க போது. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, நான் ஏற்கனவே இதிலே சொல்லியிருந்தேன், நான் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் உங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கரமான ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இந்த ஃப்ரண்ட்டில் எனக்கு தெரியுது. ஏன்னா வண்டியோட ஃப்ரண்ட் ரொம்ப லாங். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கார் ஓட்டிட்டு அந்த கால்குலேஷனில் இந்த கார் உங்களால் ஓட்டவே முடியாது, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ரொம்ப லாங் இதோட ஃப்ரண்ட் பானட் மட்டுமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் திடீர்னு ஒரு ரைட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இன்னொரு பிளைண்ட் ஸ்பாட்டாகவே அதுதான் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த சென்சார்ஸ்லாம் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. அண்ட் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ABS EBD ECS வேறு உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. எஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கன்ஃபார்ம் தேவை. இந்த காரில் 4 வீல் டிரைவ் கிடைக்குது அட்மோஸ்ட் ட்ராக்ஷனுக்காக. ஸோ பில்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு பயங்கர ப்ரிஃபரன்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த பவர் மட்டும் இல்லை, அது போக இந்த காரில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா பவர் மட்டும் நம்ம நினச்சிருந்தோன்னா இந்த கார் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பவர் கூட இப்படி ஒரு பயங்கரமாக ஃபினிஷ் பண்ண ஒரு கேபின் உங்களுக்கு இருக்குது. அண்ட் அது போக உங்களுக்கு இவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. டிரைவிங் மோட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயம் இந்த காரில் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தாலே உங்களை வந்து ரோட்டில் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிற ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்வியஸ்லி நீங்கள் எங்கே யூட்டன் அடித்தாலுமே இந்த காருக்கு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் கிடைக்குது. ஸோ செமையான ஒரு ஐ கேண்டியாக தான் இந்த கார் ரோட்டில் இருக்குது. அண்ட் இந்த காருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை நம்பர்ஸ்லாம் வந்து உங்களால் ரோட்டில் பார்க்க முடியாது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலியமாக கூட இந்த கார் இதை நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுலேருந்து மேனுவலில் போட்டோம். ஸோ மேனுவலில் M1 M2 M3. ஸோ மேனுவலில் நீங்கள் அப்படியே கியர்ஸ் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல நான் வந்து 0 to 100 கரெக்டாக அடிச்சேனான்னு தெரியல. ஸோ இப்போது அந்த இடத்துல வந்து நான் 0 to 100 அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரே ஒரு ஸ்கூட்டர் போயிடுச்சுன்னா இல்லை, மறுபடியும் கார்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்ட்ரெச் நீங்கள் பத்துமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காரை நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கேருந்து அந்த சரவணா ஸ்டோர்ஸோட ஸ்ட்ரெச் ஓகே போரூர் ரோட். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை வந்து இந்த கார் 100 அடிக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காரை நீங்கள் பயங்கரமாக அண்டர் ரேட் பண்ணுறீங்க. ஸோ 3, 2, 1 அண்ட் ஓ மை காட் 105 அகேன். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரெச் அடித்தானா எங்கே தப்பு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு இது பண்ண மறந்துட்டேன், என்னோட கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஒரு ஹெக்டார்லாம் இந்த ஹெக்டார் கூட இந்த கார் போட்டி போடக்கூடாது தான், புரியுது நீங்கள் சொல்கிறது, எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. ஆனால் ஒரு ஹெக்டாரை இந்த காரை வச்சு நம்ம பயங்கரமாக டிஸ்ட்ராய் பண்ணோம். ஆனால் அது என்னால் காட்ட முடியல, ஏன்னா நான் அந்த ரெக்கார்ட் பட்டன் அமுக்கலை. அண்ட் இப்போது இதோட ஆங்கிளுமே வந்து ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு இன்னொரு பிக் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த கார் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுது. நான் ஒரு பிரிட்ஜுக்கு தான் இப்போ நம்ம கிட்ட ஒரு பிரிட்ஜ் கிட்ட நம்ம போகிறோம் மியாட் தாண்டி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் முடிஞ்ச உடனே ஒரு பிரேக்கிங் நம்ம ஒன்று கொடுக்கணும். ஸோ அப்போ கூட இந்த கார் பயங்கரமாக பிரேக் பண்ணிச்சு, பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிச்சு. ஓகே 3, 2, 1 ஓ மை காட் 120 ஓ மை காட். இந்த கார் இது வந்து எங்கே இந்த கார் ரொம்ப என்ன சொல்ல யூனிக்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் எனி அதர் கார், இந்த கார் யூ கேன் டூ எனிதிங். ஓகே இந்த காரில் நீங்கள் நார்மலாக போகணுன்னாலுமே நீங்கள் போகலாம், அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரேஷ் டிரைவ் பண்ணினாலுமே நீங்கள் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இது சுத்தமாக உங்களை 120 இல்லை 100 உள்ள ஃபீல் பண்ண வைக்கல. சி ஈவன் தோ நீங்கள் 100ல் போகிறீங்கனாலுமே இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கல. ஸோ அகேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 தாண்டும் போது ஒரு பயங்கரமான ஒரு புல் ஒன்று கொடுக்குது. அது எப்படி எதனால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டர்போ உள்ள ஸ்பூலின் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
லாட் ஆஃப் பவர். ஓகே, நீங்கள் கரெக்டாக அந்த 2000 தாண்டும் போது தான் உங்களுக்கான ஃபுல் பவரே உங்களுக்கு கிடைக்குது. அப்பார்ட் ஃப்ரம் டீசல் இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிடச்சிரும். இந்த கார் 2000 தாண்டி தான் உங்களுடைய ஃபுல் பவரான 349 bhp அண்ட் 500 Nm ஆஃப் டார்க். ஓகே, அதை கொடுக்குறனால உங்களுக்கு அப்போ தான் பயங்கரமாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஹேண்ட்லிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுது. டைனாமிக்கில் இருக்கனால எக்ஸாஸ்ட் சவுண்ட் மட்டும் கேளுங்க நீங்கள். நான் நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே பண்ணலை. மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக கூட இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரெச் பார்த்துட்டு நான் இந்த வீடியோ முடிச்சிடறேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கார். ஸோ இந்த காரை வந்து நம்ம இப்படி தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. யாராச்சும் வந்து ரேஷ் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ சூப்பரான ஒரு கார் வச்சுட்டு நம்ம ரேஷ் ட்ரைவ் பண்ணாமல் இருக்க முடியுமா? அண்ட் உங்களுக்கு அந்த லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்காக சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப கீழே இருக்குது. என்னோட சிட்டிங் பொசிஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காகவுமே இந்த கார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிரிப்பியாக ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது லைக் வெல் வெயிட்டட், ஸ்டேரிங்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் டச் அடிச்சுட்டு இந்த வீடியோவில் முடிச்சிட மக்கா. சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு வீடியோ போடுறது நீங்கள் ஓ மை காட் எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு வீடியோ போடுவோம் மக்காஸ். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. ஓ மை காட், மறுபடியும் இந்த வீடியோ இந்த காரை என்னை முடிக்கவே விடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இதோட டிரைவிங் மோட் நான் டைனாமிக்கில் வச்சிருக்கிற வரைக்கும் இந்த கார் என்னை இப்படி தான் இழுத்துட்டு இருப்போதோ பார்த்தீங்களா. டச் ஆஃப் அ பட்டனில் இந்த கார் அப்படியே அடையாளமே மாறிடுச்சு. ஏதோ அந்த ரஜினி படத்தில் மீசையை வச்சினோடனே அப்படியே ஆள் மாறிடல, அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட் சேஞ்ச் தசவதாரம் மாதிரி. அந்த முள்ளு மலரும் மாதிரி வந்து குட்டி குட்டி சேஞ்ச். அது முள்ளு மலரும் தான் நினைக்கிறேன், எனக்கே தெரியல. இல்லைனா வேறு ஏதோ பேர் வரும். எஸ், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அது ரஜினி படம் ஒன்று. ஸோ அந்த மாதிரி குட்டி சேஞ்ச் இல்லாமல் தசவதம் மாதிரி அப்படியே ஃபுல் கேரக்டரே சேஞ்ச் ஆகி இப்போ போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட சொல்லணும், இப்போ அம்பிக்கு வேணால் வந்துடுச்சுன்னு சொல்லிடுறேன். இப்போ அம்பியில் போயிட்டுருக்காரு இவர். ஸோ இவரே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனாமிக்கில் போட்டிங்கன்னா அன்னியன் ஆயிடுவார். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் மக்காஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குற மக்காஸ். பயங்கரமான ஒரு லைக் இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்போர்ட்டியரான காரை அவங்களுக்கு நீங்கள் காமிங்க. பை.